உழுந்து உண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் அவர்களின் மீதான கடன் சுமையை குறைத்திடும் வகையில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வங்கி கடனை தள்ளுபடி செய்யும் திட்டத்தினை நமது அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து பிறகு இவ்விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாயிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் எந்த நேரமும் விவசாயிகளின் உடன் இருக்கும் அரசாகவே நமது மாண்புமிகு முதலமைச்சரின் தலைமையிலான அரசு இருக்கும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேளாண்மை உழவர் நலன் பருவநிலை மாற்றங்களால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவிற்கு பெய்யாததால் மேட்டூர் அணையின் போதிய அளவு நீர் இல்லாமல் இதனால் பாசனத்திற்காக வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை. இந்த நிலையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நெல் உற்பத்தி குறையாமல் இருப்பதை உறுதி செய்திட டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் மொத்தம் 134 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். இதில் நெல் இயந்திர நடவ, நேரடி நெல் விதைப்பு, விதை உற்பத்தி மானியம், நெல் விதை, லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன் ஃபெர்டிலைசர் மிக்சர்ஸ் ஆகிய இனங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. விவசாயிகளுக்கு வழங்கும் மின் மானியத்திற்கு இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு, கிராமப்புற மேம்பாட்டு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேளாண் பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக கால்நடை பராமரிப்பு துறை விளங்குகிறது. நடப்பு நிதியாண்டில் ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மற்றும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். இதன் மூலம் சுமார் 30,000 தகுதியுள்ள நபர்கள் பயனடைவர். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை மருத்துவமனைகளுக்கு தேவையான 41 கட்டடங்கள் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். கால்நடைகளின் மருத்துவ சிகிச்சை தேவையான பூர்த்தி செய்ய 25 கால்நடை மருத்துவமனைகள் கால்நடை பல்நோக்கு மருத்துவமனைகளாகவும் 210 வெட்டினரி டிஸ்பென்சரிஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகவும் 40 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தரம் உயர்த்தப்படும். மேலும் 143 புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். எதிர்பாராத இறப்பு, நோய்கள் அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர்களால் கால்நடைகள் இழப்பதை விவசாயிகளுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்க நோக்கில் இந்த அரசு கால்நடைகள் காப்போம் என்ற புதிய கால்நடை காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. கால்நடைகள் காப்போம் திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடைகளை பராமரிப்பதற்கான செலவில் தரமான ஃபாடஸ் தீவனத்தின் விலை மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் நமது அரசு ஃபாடஸ் சீட் பேங்க் மற்றும் குடவுன்ஸை 6.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மாநிலத்தில் அமைக்கும். மேலும் கிரீன் ஃபாடஸ் சாகுபடியினை ஊக்குவிக்கவும் நறுக்கிய தீவன பயன்பாட்டினை மேம்படுத்தவும் சமூக பங்களிப்பின் வாயிலாக மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுப்பதற்கு 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
நடையாய் நடக்கும் வாய் உள்ள மனிதர்களை மறந்துவிடும் ஆட்சியை போல் இல்லாமல் வாயிலா ஜீவன்களை கால்நடைகள் மீதும் அன்பும் கவனம் செலுத்தும் அரசுதான் இந்த மனசாட்சி உள்ள மக்களாட்சி அரசு. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மீனவர்கள் மீது பாசம் காட்டுவதிலும் புரட்சி தலைவருக்கு பிறகு உண்மையான மீனவ நண்பனாக இருக்கும் ஒரே தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த உணர்வின் அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் பல்வேறு சமூக நல திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மீனவர்களுக்காக மீன்பிடிப்பு குறைவு மற்றும் தடைகால நிவாரணம், மானிய விலையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய், மீனவர்களுக்கு தேவையான நிலையான உட்கட்டமைப்பினை உருவாக்கும் விதமாக மீன்பிடி துறைமுகங்கள், லேண்டிங் சென்டர்ஸ், மீன் பண்ணைகள், மீன்பிடி கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்கும் பொருட்டு கிராயன்ஸ், அலை தடுப்பு சுவர்கள் என அனைத்து வகையிலும் இந்த தொழில் மேம்பட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.